ஹாய்ங்க. சிக்கன் கொலா உருண்டையா மட்டன் கொலா உருண்டையா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்குள்ளே நான் இதோட ரெசிபி சொல்லிடலாம். 10 பலாக்கொட்டையை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேங்க. பேன் வச்சு பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு, 3 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அது கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பலாக்கொட்டை மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்தாம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட 2 ஸ்பூன் கடலை மாவு, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சோம். 6லேருந்து 7 நிமிஷம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக நம்மளோட பலாக்கொட்டை கோலா உருண்டை ரெடி ஆகிடும். மறுபடியும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாங்களா? பபாய்.